ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான கம்பு அடை தோசை செய்ய போகிறோம். கம்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்குது, விட்டமின் சத்துக்கள் நிறைய இருக்குது. இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு பலத்தை கொடுக்கும், எலும்புகளுக்கும் நல்லது. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ 1 கிளாஸ் நான் கம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கிளாஸ் நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். அப்புறம் 2 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா இதை 3 தடவை நல்லா கையை வச்சு தேய்ச்சி நல்லா கழுவிடணும். இதில் நிறைய தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். கழுவி இதை ஊற்றிட்டு ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு பார்ப்போம். இப்போ இதை இந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவோம். இப்போ 3 தடவை அலசிட்டு வேறு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறும்போது தான் நல்லா அரைப்படும். இப்போ மிக்சி ஜாரில் இந்த கம்பையும் மற்ற எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ போட்டுட்டு 1/2 ஸ்பூன் இது கூட சீரகம் சேர்த்துக்கிடுவோம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் மிளகு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். பூண்டு பல் ஒரு 5 பல், 2 மிளகாய் வத்தல், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது ரொம்ப நைஸாக வலுவலன்னு அரைக்கக்கூடாது, லைட்டாக குருணை பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பதம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ மாவை ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு பாதி அளவு மட்டும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி வதக்கி போடும்போது அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் இந்த வெங்காயத்தையும் இந்த மாவில் எடுத்து போட்டுக்கிடுவோம். எடுத்து போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது குழந்தைகள்லாம் அதை பிறக்கி போடாமல் சாப்பிட்ருவாங்க. நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே போட்டோம்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைக்கும்போது உணவில் சேர்ந்துடும். இப்போ எல்லாம் நல்லா மாவை கலந்து ரெடி பண்ணியாச்சு. தோசை சட்டி காய்ஞ்ச பிறகு அதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஊற்றிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் மேலே எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இது கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டோம்னா தான் நல்லா வெந்து வரும், தோசையும் டேஸ்ட்டாக இருக்கும். சிறுதானியத்திலேயே கம்பு ஒரு சிறந்த ஒரு தானியம், ரொம்ப சத்து மிக்கது. இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிடணும். இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் வெந்துருச்சு, பிரட்டி போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துட்டு இருக்குது. இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும், இல்லாட்டி மேலே வேகமாக செவந்துடும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை எடுத்தாச்சு, இன்னொரு தோசையும் ஊற்றிக்கிடுவோம். கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே கம்பு உருண்டை எல்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இன்னொரு தோசையும் பிரட்டி போட்டுருவோம். இப்போ பிரட்டி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கிறோம். இந்த தோசை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.